டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக நாம் இதனை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி மற்றும் விவரங்கள், தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு? வணக்கம். தமிழகத்தில் 2021 முதல் 23ஆம் ஆண்டுகளுக்கு இடையில 26,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்வதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதுனால இந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்ற கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட மற்றும் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் அனைத்தும் இன்றைக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது அறப்போர் இயக்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், 30 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அதிக விலைக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததனால் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறப்போர் இயக்கம் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசின் ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 1987ஆம் ஆண்டு முதல் பின்பற்றி வரக்கூடிய அந்த நடைமுறைப்படிதான் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒப்பந்ததாரர்கள் பல ஆண்டுகளாக ஒரே விலையைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இதனால் அரசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்களை வழங்காவிட்டால் தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற முடியாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இதுபோன்ற முறைகேடு குறித்த வழக்குகள்ல ஆரம்ப கட்ட விசாரணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில வழக்குகள் செயல்பட்டிருந்தால் இந்த வழக்குகள் வந்திருக்காது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எல்லா வழக்குகளையும் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தினால் எப்படி ஒரு முடிவை எட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த டெண்டர் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான ஆவணங்களையும் ஆரம்ப கட்ட விசாரணையினுடைய அந்த குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.